ஷைத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினான். அதனால அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினாங்க. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் மன்னிக்கிறான். எதுக்காக அப்படின்னா இந்த ஒரு துவா தான். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ஷைத்தான் என்ன சொன்னா, நீ நரகத்தை படைச்சிட்ட, நரகத்துக்காக தான் என்ன படைச்ச, அதனால நீ பிளான் பண்ணி என்ன நரகத்துல போட்டுட்ட அப்படின்னு அல்லாஹ்வை குற்றம் சொன்னான். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, யா அல்லாஹ் எனக்கு நானே அநீதி இழைச்சு கொண்டேன், நீ தூயவன், நீ யாருக்குமே அநீதி இழைக்க மாட்ட, அதனால நீ என்ன மன்னிக்கல அப்படின்னா நான் நஷ்டம் அடைஞ்சிருவேன் அப்படின்னு துவா செஞ்சாங்க. அல்லாஹ் யாரையும் நரகத்துக்காக படைக்கிறதே இல்ல. அல்லாஹ் எல்லாருக்காகவும் சொர்க்கத்தை படைச்சிருக்கான். யார் பாவங்கள்ல இருந்து மீண்டு சொர்க்கத்தை அடையறான்னு பாக்குறதுக்காக தான் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைச்சிருக்கான். சோ நம்ம ஒரு தப்பு செய்யறோமா, இல்ல நான் தான் சரி அப்படின்னு நிக்காம அதை அக்செப்ட் பண்ணுவோம். நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னா அல்லாஹ் முன்னாடி போய் கேட்போம். அல்லாஹ் நிச்சயமா மன்னிப்பான். நமக்கு இன்னொரு வாய்ப்பே கொடுப்பான். சொர்க்கத்தையும் கொடுப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.